வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே அன்பு வணக்கம். நான் உங்கள் ஃபிலிப். சீல் ஆஃப் லவ் யூடியூப் சேனலில் லாஸ்ட் டைம் ஒரு குட்டி தாட்டில் நான் பேசியிருப்பேன். கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் என்னென்ன அப்படின்றத ஒரு குட்டி தாட்டில் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் லிங்க் உங்களுக்கு கீழே கொடுக்கப்படுதும், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன தாட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எது உண்மையான வெற்றி, ட்ரூ சக்சஸ் எது? ஸோ நான் உங்ககிட்ட 2 விஷயங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ல்ட், உலகம். செகண்ட் ஒன் வேதம். ஸோ உலக ரீதியில எது வெற்றின்னு சொல்லப்படுது, வேத ரீதியில எது வெற்றின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு உலக ரீதியில வேர்ல்டுல செக்குலர் ஃபீல்டுல எது நீ சக்சஸ்ஃபுல் மேன்பா, நீ வெற்றியாளர்ப்பா அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, பணம், பேர், புகழ், ப்ராப்பர்ட்டி, ஃபேமஸா இருக்கிற ஆளு, அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், அப்படிப்பட்ட ஆட்களை தான் வேர்ல்டு என்ன சொல்லுதுன்னா நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற. சரி, இதெல்லாம் சக்சஸ் கிடையாதான்னு கேட்டா அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். எது உண்மையான சக்சஸ் என்ற தலைப்புல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பைபிள் அதை சக்சஸ் சொல்லுதா? பைபிள்னா இதுதான் நம்மளுடைய தேவனுடைய வார்த்தை. தேவ ஆவியானவரால், தேவ மனுஷர்கள், தேவ ஆவியானவர் மூலமா எழுதப்பட்ட தேவ வார்த்தை நம்ம கையில இருக்கு. இந்த வார்த்தை வேர்ல்ட் சொல்ற சக்சஸ்க்கு ஓகே சொல்லுதா, இல்ல தேவன் அதை அக்செப்ட் பண்றாரா அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வேர்ல்டு திங்ஸ் நம்ம பார்க்கறோம்ல, ஃபேம், மணி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம், தற்காலிகமான ஒன்று தான். எதுவுமே நிரந்தரம் கிடையாது, எல்லாமே அதுக்கு மாற்றம் இருக்கு. குறிப்பா எக்ஸ்பைரி டேட்டுமே இருக்கு. இப்போ ஒரு மனுஷன் புகழ்ச்சியா இருக்கிறாங்க, இல்ல ஃபேமஸா இருக்கிறாங்க கேட்டா, நாளைக்கு அவங்க ஃபேமஸா தான் இருப்பாங்க, அதே லெவல்ல தான் இருப்பான்னு கேட்டா கிடையாது. நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஃபேமஸா இருந்தவங்க நாளைக்கு ஆல் அட்ரஸ் இல்லாம போன சில பேரையும் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு மணி வச்சு நல்லா ஃபேமஸா இருக்கிறவங்க நாளைக்கு அந்த மணி குறைவுனால வேற பிரச்சனைகளை சந்திக்கிறது நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கிறோம். ஆனா பைபிள் அதை இது மூலியமா தான் நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறன்ட்டு நம்முடைய வேதாகமும் அப்படி சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்றத நம்ம விவரமா பார்க்க போறோம். ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு டெம்பரவரியான ஒன்று தான், எதுவுமே நிரந்தரம் கிடையாது தான். ஏன் மக்களே எடுத்துக்கோங்க, இன்னைக்கு நம்மள பிரைஸ் பண்ணுவாங்க, சூப்பர், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாளைக்கு அந்த மக்கள் எங்க இருப்பாங்க, நமக்கு உண்மையிலே சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்ப எல்லா விஷயமுமே ஒரு டெம்பரவரியான ஒரு விஷயம். நித்தியத்திற்கு அதை நம்மளை கொண்டு போகுமான்னு கேட்டா இல்ல. ஏன், நம்ம வாங்குற பொருளுக்கு கூட எக்ஸ்பிரி டேட் இருக்கு. மனுஷனாகிய நமக்கு எக்ஸ்பிரி டேட்டே கிடையாது. இன்னைக்கு பேசுறனா நாளைக்கு இருப்பனா கூட தெரியாது. வேதாகம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, இல்லாமல் போகும் பொருள் மேல நீ ஆசைப்படாத, அந்த பொருள்லாம் சிறக உண்டு பண்ணி ஆகாயத்துல பறந்து போயிடுமா, இருக்கிற இடமும் தெரியாது. பாத்துக்கோங்க, அதுதான் ஃபேக்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு விஷயத்த சொல்றாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், மனுஷன் உலகம் முழுசையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப வேர்ல்டு நம்ம கிட்ட சொல்ற ஒரு விஷயம், உங்ககிட்ட என்ன இருக்கு அதை வச்சுதான் நீ சக்சஸ்ஃபுல்லான மேனா இல்ல இல்லையா அப்படின்றத, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் டிசைட் பண்ணு. ஆனா வேதம் அப்படி டிசைட் பண்ணாது. நம்முடைய தேவன் உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்க மாட்டாரு, உனக்குள்ள என்ன இருக்குன்றதான் கேட்கிறாரு. சோ நமக்குள்ள இருக்கிற குணங்கள் தான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோமா அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடியதா இருக்கு. வேர்ல்டு உங்ககிட்ட என்ன இருக்கு, ஆனா தேவன் நம்ம கிட்ட கேட்கறது உனக்குள்ள என்ன இருக்குன்றதுதான் முக்கியம். நம்ம வேதாகமத்தில் பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலை பிரசங்கம் மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். அங்க பணக்காரர்கள் பாக்கியவான்கள், அதிக ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் கிடையாது. அது ஃபுல்லா நமக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், சமாதானம் செய்கிறவர்கள், துயரப்படுகிறவர்கள், இவங்களதான் பாக்கியவான்ட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல ஆவியின் கனி பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, இச்சை அடக்கம் அப்படின்ட்டு லிஸ்ட் இருக்கு. சோ அந்த குணங்கள்ல நம்ம வச்சிருந்தோம் வைங்க, பைபிள் சொல்லுது, தேவன் சொல்லுவாரு நம்ம வெற்றியாளர், நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குணங்கள் தான் நிரந்தரமா இருக்கக்கூடியதா இருக்கு. நம்ம என்ன குணங்கள்ல இருக்கிறோமோ அந்த குணங்கள் தான் நம்மள இன்டர்னலுக்கு நம்மளை கொண்டு போவதா இருக்கு. நம்ம கிட்ட எவ்வளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றது முக்கியம் இல்லை, நம்ம கிட்ட எவ்வளவு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கு அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்லாம கர்த்தராகிய இயேசு சொல்றாரு,
உங்களுடைய பொக்கிஷத்தை எங்க சேர்த்து வைக்க சொல்றாரு? 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பரலோகத்துல உங்க பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்றாரு. நம்ம எதை தேடுறோமோ அதுதான் வெற்றியை தரக்கூடியதா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சக்சஸ மட்டும் தேடுறோமா? இல்ல, நம்மளுக்கு வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்றார். 23ஆம் சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம், கடைசியில ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் முடிக்கிறாரு தாவீது. அப்ப நம்மளுடைய போக்கஸ் நம்ம எதை தேடுறோம்? தேவனை தேடணும் அப்படின்னு சொன்னா நம்மையும் வெற்றி நிச்சயம் நம்மளை பின்தொடரும், அதுல சந்தேகம் கிடையாது. அது மட்டும் இல்லாம முதலாம் சங்கீதம் நம்மளுக்கு நல்லா தெரியும், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும். அந்த 3 வசனத்திலேயே அந்த 3த்தையும் நம்ம கடைபிடிச்சாலே அதுதான் சக்சஸ். அந்த மாதிரி வேதத்துல நிறைய வசனங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்படிலாம் இருந்தா நம்ம நிச்சயம் சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியும். அப்ப நீதிமான் தேவனுடைய வழியில நடப்பாங்க, கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பாங்க, ஏற்ற காலத்துல கனிகளை தருவாங்க. அதுதான் கிரேட் சக்சஸ். சிம்பிளா சொல்ல போனா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவன் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்முடைய எக்ஸ்டர்னல் விசிபிளை தான் இந்த வேர்ல்டு பார்த்து நீ சக்சஸ் சொல்லணும். ஆனால் தேவன் நம்முடைய குணங்கள் அடிப்படையில வச்சுதான் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோமா அப்படின்றத ஜட்ஜ் பண்ணுவார். வெற்றி நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸா இருக்கக்கூடாது, தேவன் தான் நம்மளுக்கு மெயின் ஃபோக்கஸா இருக்கும். ஸோ நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய மெயின் கோல் தேவனை மாத்திரம் நோக்கி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வரக்கூடிய சக்சஸ் தேவனுடைய சித்தத்தின் ஏற்ப நம்மளுக்கு வந்து சேரும். அதுல மாற்று கருத்து அல்ல. சரிங்க, அப்ப இந்த வேர்ல்ட்ல சக்சஸே ஆகக்கூடாதா? சக்சஸ் ஆனா பாவமான்னு கேட்டேன். அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்ட்டு நிச்சயமா கர்த்தர் விரும்புறாரு, அதுதான் அவருடைய விருப்பமும் கூட. என்ன மேட்டர்னா சக்சஸை நம்ம கடவுளாக்கிறோம். சக்சஸை கொடுத்த கடவுளை நம்ம மறந்துடும். சில இதுல சில காரியங்களை வெற்றி பெற்றுருவாங்க, ஆனா உள்ள சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, பாதுகாப்பு இருக்காது, ஒரு பியூரிட்டி இருக்காது. ஸோ அப்ப அது சக்சஸ் இருந்தும் பட் இன்டர்னல்ல பாருங்க எதுவுமே இல்லாம இருக்கு. இப்போ பைபிள்லயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜோசப் பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு, டேவிட் கிங் ஆகுறாரு, எஸ்தர் குயின் ஆகுறாங்க, டேனியல் டாப் கவர்னர் ஆகுறாரு. அதெல்லாம் சக்சஸ் தானே. ஆனா அவங்க அந்த சக்சஸ மெயின் போக்கஸா வைக்கல, மெயின் போக்கஸா காடை வச்சனால அந்த சக்சஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பின்தொடர்ந்தே அவங்களுக்கு வந்துச்சு. ஜோசப் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போறாங்க, ஸோ அது சக்சஸ். பட் ஜோசப் ஃபுல்லா யார போக்கஸா வச்சிருந்தாரு? காட். டேனியல் டாப் கவர்னரா போறாரு, பட் அவரோட சென்டர் என்ன? பிரேயர். ஸோ அப்படிதான் தேவனுடைய மனிதர்கள் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நம்ம பதவிக்காகவோ பட்டத்துக்காகவோ ஃபேமுக்காகவோ இல்ல என்ன எல்லாம் பாராட்டணும் அப்படின்ற நிலைமையில வாழ்றோமா? வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா அது உண்மையான சக்சஸ் இல்ல அப்படின்றத வேதம் சொல்லுது. எது உண்மையான சக்சஸ்? நம்முடைய உள்ளான குணங்களை வைத்துதான் தேவன் நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்க. சோ சக்சஸ் பாவம் இல்லை, பட் அந்த சக்சஸ் தேவனை மிஞ்சினா அது ஆபத்து. So world says show me what you have, but Bible says show me who you are. And world celebrate external success, but God celebrate our internal transformation. அப்போ எது ட்ரூவான விக்டரி, எது சக்சஸ்ஃபுல் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஸோ வேர்ல்டுல என்ன விஷயங்களை வச்சு நம்மளை சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லுறோம். வேதாகமும் தேவன் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தைகள் நம்மளை எதன் அடிப்படையில வச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். நானும் சொல்லியிருக்கேன். நம்மளும் நம்முடைய நல்ல குணங்களை நம்ம சொன்ன அந்த வசனங்கள்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த குணங்கள் நம்ம கிட்ட இருக்கும் பொழுது நம்மளும் சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. வேர்ல்ட்லயும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த சக்சஸும் தேவனை விட மிஞ்ச வேண்டாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்படின்றதுக்காக நாம் சக்சஸ வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலையும் வாழ்வோம், சாட்சியாய் வாழ்வோம். நிச்சயம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஸோ ஃபைனலா தேவனை நோக்கி ஓடுவோம், தேவனை சார்ந்து வாழ்வோம், அவருக்காக வாழ்வோம். சக்சஸை சேஸ் பண்ண வேணாம், அவரை சார்ந்து வாழும்போது சக்சஸ் நம்மளை பின்தொடரும். அதுல சந்தேகம் இல்லை. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.